எனக்கு வந்து யாருமே மியூசிக் கற்று தர மாட்டேன்ட்டாங்க. அதனால் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். அதனால் நானே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா, இந்த லைட்டை அது எண்ணும்போது அந்த லைட் எரியும் போது இங்கே கையை வைக்கணும். ரெக்கார்டர் ஃப்ளூட்டில் ஆர்டினோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணி இதை கரெக்டாக அப்படி இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் சிம்பிளான கோடு. எனக்கு யாரும் கற்றுத்தர மாட்டேன்ட்டாங்க. அதனால் நானே டிசைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஆக்சுவலி இந்த நோட்ஸ் வந்து 3 இது சி, இது டி அப்படி இருக்கும். இந்த கையை மாற்றி மாற்றி வைக்கணும். இதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்னா, இப்படி ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் இருக்கும். இந்த ஸ்டெப்பர் மோட்டர் மூலியமாக இன்டர்ஃபேஸ் பண்ணி இப்படி அடைச்சாலே போதும். நம்ம அதை ஊதக்கூட தேவையில்லை. ஸோ ராமானுஜன்ற ஒரு கணித மேதை கிடையாது, சரியா? அவர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த இவர், ரைட்டா? அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு ஐயர். அவர் என்ன பண்ணார், இவர் ஐயர் தான், அவரையும் குழப்பிக்கணும்னா எல்லோரும் வேதத்தை படிக்கணும். ஸோ கர்நாடக சங்கீதத்தை யாருனாலையும் படிக்க முடியாது, ரைட்டா? அந்த காலத்தில் அதாவது வர்ணாசிரமப்படி சூத்ராராக பிறந்தவர் அதை படிக்கவே முடியாது, ரைட்டா? அப்படி இருக்கும்போது வர்ணாசிரமம் வந்து இருக்கும். அது நம்ம இந்த மதத்தை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எல்லாரையும் கற்றுக்கலாம். மூளையில் மட்டும் ஒருத்தர் சிறந்தவனா மூளையை மட்டும் படைச்சிருக்கலாம். வீரத்தில் மட்டும் ஒருத்தர் சிறந்தவனா அவனை வந்து அழிக்கிறதுக்கு மட்டும் படைச்சிருக்கலாம். காசு சம்பாதிக்கிறத மட்டும் ஒருத்தர் திறமையானவனா அவனை அதுக்கு மட்டும் படைச்சிருக்கலாம். ஏன் எல்லாருமே படிக்கணும், ஏன் எல்லாருமே வெளியே வரும்? ஸோ அதான் அவர் சொன்னார். இது ராமானுஜன் தான் சொன்னார். அரிஜன்ற வார்த்தையை கொண்டு வந்தவர் அவர் தான். ஸோ ப்ரோக்ராமபிள் மியூசிக் எதுக்கு கொண்டு வந்தோம்னா, ஏஐ வந்துருச்சு. இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 50 வயரும் திட்டுருக்கேன், ரைட்டா? இப்போ 50 வயர் கொட்டி கிடக்கும். அவர் சொன்னது தான், எல்லா விதத்தையும் எல்லோரும் படிங்கடா அப்படின்ட்டார். இன்றைக்கி சொல்கிறோம்ல, அனைத்து மதத்தவரும் அர்ச்சகராரன்ட்டு, அந்த கான்செப்டை அந்த காலத்துலேயே அவர் சொல்லிட்டார். சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் திருச்சிராப்பள்ளியில் இதில் ஏறி சொல்லிட்டார், எல்லோரும் படிங்கடா வேதத்தை அப்படின்ட்டார். அப்படி ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த காலத்தில், ரைட்டா? ஸோ இசையில் வந்து ஸ்ருதி, ஜதி, லயம் இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். எஸ்பிபின்றவர் வந்து அதை நல்லா பேசுவார், ஏன்னா அவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், ரைட்டா? இது எல்லாமே ஃப்ரீக்வென்சிஸ் தான். ஸ்ருதினா ஒரு ஃப்ரீக்வென்சிலேருந்து ஒரு ஃப்ரீக்வென்சி தவறுது, ரைட்டா? இது வந்து உணர்ச்சிகளோடு இது இருக்கும். ஜதி அப்படி, ஜதினா டெம்போ. இது ஒரு பியானோவை இது அப்படியே சவுண்டை கொடுக்கணும். லயம்ன்றது அதை ஃபாலோ. இது நேற்று ஒரு மியூசிக் டீச்சர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னது. இதை மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும். ஹார்மோனினா ஸ்டெப் பண்ணுறது, மெலடினா ஒரு டியூன் மாதிரி, ரிதம் மாதிரி. ஸோ இதில் இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கலாக அதை பார்ப்போம். மேத்தமெட்டிக்கலாக படித்தா தான் இது புரியும், ரைட்டா? அப்ஸ்ட்ராக்ட் மியூசிக் இருக்குது, அதுக்கு வந்து உணர்வுகளும் இருக்காது, எதுவுமே இருக்காது, அப்ளிகேஷன் இருக்காது, ரைட்டா? ஸோ ஏன் இதை ஆரம்பித்தோம்னா, அடுத்து சயின்டிஃபிக் விஷயத்தில் இதை பார்க்க போகிறோம், ரைட்டா? ரெக்கார்டர் ஃப்ளூட்டுன்றது ஒரு வித்தியாசமான ஃப்ளூட்டு. இது என்ன செய்யணும்னா, அங்கே இருக்கிற ஃப்ளூட் மாதிரி இல்லை, அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்காது. இந்த ரெக்கார்டர் ஃப்ளூட் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளூட்னா, இதில் எல்லாமே வரும். டி ஷார்ப்பு, சி ஷார்ப்பு, அதான் எல்லா ஃப்ரீக்வன்சி தான். 440 ஹெர்ட்ஸில் ஆரம்பிக்கும். ஏன் இசையை வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஹராமுன்றாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இசை வந்து ஈஸியாக அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடும், அது ஒரு காரணம், ரைட்டா? அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் இந்துவிசம், சயின்டிஃபிக் இஸ்லாம், சயின்டிஃபிக் கிறிஸ்டியானிட்டி, எல்லா மதத்துலேயுமே சயின்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஸோ இப்படி ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், அதான் இதில் இருக்க விஷயம், ரைட்டா? கரெக்டாக அந்த நேரத்தில் லைட் எரியும் போது, இப்போ இந்த லைட் எல்லாம் எரிஞ்சு இந்த ஒன்று எரியாமல் இருக்கலாம், ரைட்டா? அவ்வளோதான், ரைட்டா? இதை பண்ண முடியும். இது ஒர்க் அவுட் ஆகலைனா கூட என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு ஃபீடை கொடுத்து வேறு மாதிரி ஒரு சர்க்யூட்டை ரெடி பண்ணி அதை பிளிங்க் பண்ண வைக்கலாம். அப்போ ஒவ்வொரு சிப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும், ஓகே?